நான் கௌதமன் கதைக்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணியோன்னே என்ன மாதிரி குயிக்காக வேலை செய்ய வைக்கிறது. கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணியோன்னா விண்டோஸ் என்னென்னு குயிக்காக வர வைக்கிறது. ஓகே, முதல்ல வந்து நீங்கள் வலது பக்க மவுஸ் பட்டன் அமர்த்தி ரீஃப்ரெஷ் செஞ்சோன்னே இடது பக்கத்தில் இருக்கிற கீழே ஸ்டார்ட் பட்டன் அமர்த்தி ரன்னுக்கு வாங்கும். ரன் பட்டன் இங்கே இருக்கும். இதை அமர்த்தியோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் வந்து நீங்கள் MS config டைப் பண்ணணும். அதாவது MSCONFIG டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் வந்து என்டர் அமர்த்துங்க. என்டர் அமர்த்தியோன்னே உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் யூட்டிலிட்டின்னு ஒரு விண்டோ வரும். இதில் வந்து மேலே வந்து கணக்க வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதாவது டேப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கை வைக்காதது நல்லது. கை வச்சு நீங்கள் மாற்ற நினைச்சால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ இதுகளில் கை வைக்காதுங்க. நீங்கள் வந்து டிரெக்டாக ஸ்டார்ட் அப் இந்த ஆப்ஷனுக்கு வாங்குவோம், ஸ்டார்ட் அப் ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஒன்று அப்பியர் ஆகும். அதாவது இது என்னன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரை போட்டோன்னே நீங்கள் பாவிக்காட்டியும் அது பேக்ரவுண்டில் ஓடியும் இருக்கும். இப்போ என்ன மாதிரினா, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி, இப்போ நான் வந்து இதில் T-Online நீருவும் ஃபயர்ஃபாக்ஸ் வச்சுருக்கேன், மெசஞ்சர் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் இப்போ பாவிக்கல, ஆனாலும் இது ஓடியும் இருக்கும். என்ன மாதிரினா, நீங்கள் இப்போ வலது பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கூடு கிட்ட இதில் வந்து ஒரு சின்ன சின்ன படங்கள் இருக்கும். அதாவது இப்போ இது யாஹூ மெசஞ்சர், ஆன்டிவைரஸ் மற்றும் ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாம் இதுக்கு சின்ன சின்ன படங்களாக அடுக்கி இருக்கும். பேக்ரவுண்டில் ஓடியும் இருக்கிற படங்கள், சாஃப்ட்வேர்ன்ற இதுகள். இப்போ இதுகள் வந்து இப்போ வேலை செய்கிறதால உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாக வாய்ப்புகள் கணக்க இருக்குது. அதனால் நீங்கள் போட்டோன்னே கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டு நிற்க வேண்டிய நிலைமை வரும். இப்போ இவையில் இந்த சைட்டுக்கு வர்றது இந்த ப்ரோக்ராம் தேவையில்லைன்னா இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். என்ன மாதிரின்னா, இப்போ இந்த இதில் நான் மெசஞ்சர் இருக்குது, நான் போட்டோன்னே மெசஞ்சர் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ஓடியும் இருக்கும். அது தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இந்த பொட்டிக்கு இருக்கிற சரியை ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா அது இல்லாமல் போயிடும். மற்ற இதில் நான் வந்து கணக்க தேவையில்லாத ப்ரோக்ராம் உங்களுக்கே தெரியும், நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணீங்க அதன் பேர் உள்ள நீங்கள் அப்படி அமர்த்தினா சரி. ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இந்த முதல் ரெண்டும் கை வைக்கக்கூடாது. இது விண்டோஸ்ன்ற ஃபைல்ஸ். இதை நீங்கள் கை வச்சு டிக் எடுத்து போட்டால் பிறகு கம்ப்யூட்டர் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், ஸ்டார்ட் பண்ணாது. ஸோ இதில் கை வைக்காமல் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதன் பேரை பார்த்து அதை டிக் எடுத்துருந்தீங்கன்னா சரி. பிறகு நீங்கள் என்ன செய்யணும், அப்ளை அமர்த்தினீங்கன்னா ஓகே ஆயிரும். பிறகு நீங்கள் இங்கே க்ளோஸ் அமர்த்தியோன்னு அதுக்கு பின்னால் ஒரு விண்டோ நிற்கும். அதாவது உங்களோட கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணியோன்னா நீங்கள் செஞ்ச மாற்றங்கள் வந்து பதிவு செய்யப்படும் என்று எழுதி போட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் அமர்த்தலாம். ஆனால் நான் இப்போ ரீஸ்டார்ட் அமர்த்தையில் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தானே, அதனால் இப்போ நான் எக்ஸிட் விதவுட் ரீஸ்டார்ட், அதாவது ரீஸ்டார்ட் பண்ணாமல் நான் கட் பண்ணுறேன் என்று நீங்கள் அமர்த்தியோன்னே இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் அமர்த்தினீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணியோன்னே கம்ப்யூட்டர் டக்குன்னு குயிக்காக வந்தோன்னு உள்ளுக்க உடனே ஒரு கேள்வி கேட்கும். அதாவது நீங்கள் செஞ்ச மாற்றங்கள் பதிவு செய்யப்பட வேண்டுமான்னு கேள்வி கேட்கும். கீழே வந்து ஒரு சின்ன பொட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் சரியாக கவனிக்கணும். அது சரியாக தெரியாது. அதை கீழே அந்த எழுத்துக்கு கீழே ஒரு சின்ன பொட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே தான் ஓகே என்று இருக்கும். ஓகே இல்லாட்டி அப்ளை என்று இருக்கும். அந்த அப்ளை பட்டனுக்கு மேலே ஒரு சின்ன பொட்டி இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சரி விழும். அது எதுக்குன்னா அந்த கேள்வியை திருப்பி கேட்டோன்றிருக்காமல் இருக்கிறதுக்காண்டி அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணியோன்னா அதில் ஒரு சரி விழுந்தோன்னே இங்கே நீங்கள் அப்ளை அமர்த்தினீங்கன்னா சரி. நீங்கள் இன்னொருக்கா ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டு பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், என்ன மாதிரி குயிக்காக வேலை செய்யுதுன்னு. ஓகே, நன்றி, வணக்கம்.